என்ற புத்தகத்தை நான் புத்தக திருவிழாவில் வாங்கினேன். சுமதியும் ஜோதியும் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். சுமதி 3ஆம் வகுப்பு ஏ பிரிவில் ஆங்கிலமும் கணிதமும் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். ஜோதி 3ஆம் வகுப்பு பி பிரிவில் ஆங்கிலமும் கணிதமும் கற்றுக் கொடுத்து வருகிறார். இருவரும் நெருங்கிய தோழிகள். அன்று திங்கட்கிழமை காலை முதல் வகுப்பு ஆங்கில வகுப்பு நடைபெற்றிருந்தது. ஜோதி மாணவர்களுக்கு எளிதில் புரியும்படி நடத்தி கொண்டிருந்தார். திடீரென தலைமை ஆசிரியர் சுமதியை அழைத்தார். சுமதி, உன் மாணவர்களின் ரிப்போர்ட்டை பார். ஃபெயில் மார்க் வந்திருக்கு. அதே ஜோதியின் மாணவர்களின் ரிப்போர்ட்டை பார். பாஸ் மார்க் வந்திருக்கு. இப்படியே போச்சுன்னா மேலதிகாரிகள் உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சுமதி அழுதுகிட்டே ஸ்டாஃப் ரூம்ல போய் உட்காந்துருந்தாங்க. அதை பார்த்த ஜோதி, ஏன் சுமதி அழுகிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சுமதி சொல்றாங்க, நீயும் நானும் ஒன்னா தானே படித்தோம், ஒரே வேலையிலும் இருக்கோம், ஒரே வகுப்பு தான் நடத்துகிறோம். ஆனால் ஓ மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க, என் மாணவர்கள் ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஜோதி சொல்கிறாங்க, நீ மாணவர்கள்ட்ட அன்பாகவும் பாசமாகவும் பழகுனேன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க, நல்ல மதிப்பெண்ணு எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சுமதி சரி அப்படின்னாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மேல் அதிகாரிகள் வந்து ரிப்போர்ட் பார்த்ததுமே ஆச்சரியப்பட்டாங்க. சுமதியை கூப்பிட்டு பாராட்டினாங்க. இனிய உழவாத இன்னாத குரல் தனிப்ப காய்ந்தவதற்று. இந்த குரலின் பொருள்தான் இந்த கதை. நன்றி.